நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த எபிசோடில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிளவ வருடத்தினுடைய பலன்கள், என்னென்ன பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே விசாக, அதாவது விருச்சிக ராசியில் 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் அமைகிறது. கேட்டையினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புத பகவான். ஆனால் கேட்டை நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகம், அது செவ்வாயினுடைய வீடு. ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப தசை புதன் தசையாக இருக்கும். புதன் தசையினுடைய மொத்த விஸ்தீர்ணம் 17 ஆண்டு காலங்கள். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆள்வாங்கன்னு பேர். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு பார்ட்டி, அவங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லாவே குழப்புவாங்க. ஆனாலும் இறுதியில் எடுக்கும் முடிவு அற்புதமான முடிவாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க ராசி, இவங்க ஒவ்வொரு ராசி அன்பர்களும், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிபதியை, தெய்வத்தினுடைய பேரை சொல்லிட்டு வரோம் இல்லையா. இந்த கேட்ட நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ ஐக்கிரீவரை வழிபாடு பண்ணினீங்க சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காலையில், அதாவது குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு நம்ம இன்சியஸ் பண்ணி சொல்லிட்டு வரோம். இப்போ புத்தாண்டு பிறந்தாச்சு, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு ஐக்கிரீவர் ஸ்லோகம் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கிறதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்கிரமும் பாஷ்மகே சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஸ்ரீ ஐக்கிரவர் போற்றி, ஸ்ரீ ஐக்கிரவர் நம ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபினான்ஷியல் ரீதியாக குடும்ப சண்டை இல்லை மற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு நிலையை இந்த நட்சத்திர அதிபதியான ஸ்ரீ ஐக்கிரவர் பெருமாள், வராக பெருமாள்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக தருவார். எந்த குறையும் இருக்கு. இப்போ நம்ம ராசிக்குள் செல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் தான் இருக்குது. இப்போ இந்த பிளவ வருடம் என்ன பலாபலன்களை இந்த கேட்டை நட்சத்திர ராசி அன்பர்கள் என்ன பெற இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். வருட ஆரம்பத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கும்பத்தில் இருக்கிறார். அவர் கும்பத்தில் 14/9 வரைக்கும், அதாவது கும்பத்தில் இருப்பார். 13/9/2021 வரைக்கும் கும்பத்தில் இருந்துட்டு 14/9 மகரம் 2 மாத காலம் இருந்துட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா 14/11 கும்பம் மறுபடியும் பலனை தருகிறார். அப்போ மொத்தத்தில் ஒரு 10 மாத காலம் கும்பத்திலையும் 2 மாத காலம் மகரத்திலையும் இருந்து இந்த பிளவ வருடம் பலன்களை தர இருக்கிறார். ராகு பகவான் எடுத்துட்டிங்கன்னா, ராகு கேது பயிற்சி எப்படின்னா 21/3/2022 தான் ராகு கேது பயிற்சி. அப்போ கிட்டத்தட்ட 11 மாத காலம் உங்களுக்கு ராகு கேது பலன்களை வழங்க இருக்கிறது. சுப பலனாக இருந்தாலும் சரி, அசுப பலனாக இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் 11 மாத காலங்கள். சனி பகவான் இந்த ஓராண்டு இங்கே தான் இருப்பார். 2.5 வருஷமாச்சே, ஓராண்டு காலம் இருப்பார். இப்போ குரு பகவான் கும்பத்தில் இருந்து என்ன பலன்களை வழங்க இருக்கிறார், ஸ்தான பலம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் இருக்கிற குருவுக்கு 4ஆம் இடம். அவர் கோச்சார ரீதியாக எந்த வீட்டுக்கு உட்காராரோ ஸ்தான பலம், அந்த ஸ்தானத்தினுடைய வேலையை அவர் செய்வார். இப்போ 4ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 4ஆம் இடம்னும் போது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைத்து தருவார், வாகன பிராப்தியை ஏற்படுத்தி தருவார், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க,
உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கும். இது ஸ்தான பலங்க குருவுக்கு கும்பத்தில் இருக்கும் பொழுது. இப்போ கும்பத்தில் இருக்கிற குரு பார்வை இருக்கும் இல்லையா, 5, 7, 9 அவருடைய சிறப்பு பார்வை. அதான் மொத்தம் 3 பார்வை, 5, 7, 9. இப்போ 5ஆம் பார்வையாக உங்களுக்கு மிதுனத்தை பார்ப்பார். மிதுனம் என்பது உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை குரு பார்த்தாருன்னு சொன்னால் உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வயது முதிர்ந்த இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு 70 80 அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ இப்போ இந்த குரு பார்த்ததுக்கப்புறம் எழுந்து உட்காந்துருவாங்க அவங்க. ஏன்னா 8ஆம் வீட்டை குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஆரோக்கியம் கிடச்சிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களால அப்போ பண வருவாய் பொருள் வருவாய் பற்றி நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை. அல்லது அவங்க பிறந்த வீட்டில் லிக்விட் கேஷ் அல்லது ஜுவல்ஸ் அல்லது அவங்களுடைய பங்கு, அதாவது அசையா சொத்துக்களுடைய பங்கினை எடுத்து வரக்கூடிய பொருளாதார ரீதியாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதை வச்சு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இப்போது 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதனுடைய பலனை பார்த்தோம். அடுத்தது சிம்மத்தை பார்ப்பார். சிம்மம் என்பது 10ஆம் வீடு, 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார். 10ஆம் வீட்டை குரு பார்த்தா பட்டம் பதவி தேடி வருங்க. இது வரைக்கும் தொழிலை ஏனோ தானோன்னு பண்ணியிருப்பீங்க, அடா போங்க கை அப்படின்னு ரொம்ப வெக்ஸாகி இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு காலம் நல்ல காலம் வந்தாச்சு. ஒன்று தொழிலையே என்டையராக மாற்றி அமைக்கலாம். நீங்கள் எந்த தொழில் வேணாங்க, நான் வேறு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு மாற்றி அமைக்கலாம். இல்லை இதே தொழில் இந்த சின்ன இடமா இருக்குது, இது பத்தலை, இன்னும் பெருசாக இடம் வாடகைக்கு எடுத்து நல்லா பெருசாக கடன் வங்கி மூலியமாகவோ அரசின் மூலியமாகவோ இல்லை தனியார் துறையின் மூலியமாகவோ கடன் உதவி பெற்று இன்னும் நல்லா பெருசாக எலாபரேட்டாக பண்ண போகிறேன், எஸ்டாப்ளிஷ் பெருசாக விரிவாக்கம் செய்ய போகிறேன்னு பண்ணி கூடுதலாக பணி செய்து இல்லை பணியாட்களை அமர்த்தி வேலை செய்யக்கூடிய நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. கண்டிப்பாக அது நடக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அதான் சொல்லிட்டேன், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள், பட்டம் பதவி தேடி வரும். இது சந்தோஷம் தானுங்க. அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் வேலைக்காகவோ இல்லை சாதாரண இன்ப சுற்றுலா இல்லை ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது ஒரு நிலை சிறப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. செலவினங்கள் சுப செலவுகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது இந்த மகரத்துக்கு 14/9 மகரம் 13/11 வரைக்கும் மகரத்தில் இருப்பாருங்க குரு பகவான். அப்போ அதனுடைய ஸ்தான பலம் என்ன, அதனுடைய பார்வை பலம் என்னன்னு பார்ப்போம். 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருனாலே தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்துடுறார். 2க்கு உடையவன் இல்லையா, 2க்கும் 5க்கும் உடையவன் அவர். பணத்துக்கும் அதிபதி, அதாவது தனக்காரகன். அதே புத்திரிகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போது காரகத்துவம் பெறுகிறார். அதனால் உங்களுக்கு இந்த 2 நிலைகளிலும் நல்ல ஒரு சுபத்தன்மையை தருவார். நிறைய பணம் வருவாய் கிடைக்கும். பிள்ளைகள் நல்ல பெரிய படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு கூட அனுப்பிச்சி படிக்க வச்சு நல்ல உங்கள் வசதி இல்லைனாலும் உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை. அவங்களும் அவங்க எல்லையை தாண்டி நல்லா படித்து நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய உன்னதமாக மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டில் 2 கிரகம் இருக்கார், குரு இருக்கார், சனி இருக்கார். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இது ஸ்தான பலம். இப்போ 3ல் குரு இருக்கிறது. பார்வை பலம்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அது 2 மாத காலம்தான். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரியும் அன்பர்களுக்கு அந்த கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது கடகத்தை குரு பார்ப்பார். கடகம் என்பது உங்களுக்கு 9ஆம் இடம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆதாயத்தை தரும், சந்தோஷத்தை தரும். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் மொத்தத்தில். அடுத்தது கன்னியை பார்ப்பார். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 2வது திருமணம் இல்லத்தில் நடக்க பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை நடத்தி வைப்பார். அடுத்தது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு, எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை. லாபம் லாபம் லாபம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அபரீதமான ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதை செய்தாலும் லாபம், எதை சொன்னாலும் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவானை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ராகு பகவான் 7ல் இருக்கிறார். 7ல் ராகு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தாங்க. பண வருவாய், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தி கொண்டு வருவார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகிடும். கணவன் மனைவி மாத்திரம் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலை இருக்குங்க. ஏன்னா சுபகிரகம் எதுவும் பார்க்கல. ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களை இன்னும் 5 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டி எடுத்து கொடுப்பார். அந்த அளவுக்கு வருமானத்தை வளமாக்குவார், பெருக்கி தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவு இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ், அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காசு பணம் பொருளக்கூடிய ஒரு நிலை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல பலனையே. ரிஷப ராகு அற்புதமாக, எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு 7ஆம் இடமாக வந்துச்சு. மற்ற ராசி என்பவர்களுக்கு எத்தனாவது வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரிஷபத்தில் ராகு அற்புதமாக செய்வார். இந்த 11 மாத காலம் ஃபினான்ஷியல் ரீதியாக உயர்வடைய செய்கிறார். அதில் குறிப்பாக உங்களை வெளிநாட்டுக்கு போய் அனுப்பி அங்கே போய் சம்பாத்தியம் தொழில் பண்ணுங்கள் இல்லை உத்தியோகம் பண்ணுங்கன்னு அனுப்புவார். கண்டிப்பாக அந்த 11 மாத காலம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். கேது பொறுத்தவரையிலையும் ராசியில் உச்சநிலையை அடைகிறார். இது சரியா அப்படின்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே ஸ்பீடாக இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் கேது ஞானம், அது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி எதையுமே செய்யலாமா வானாமான்னு ரொம்ப பழுத்த யோசனையோடு செய்வீங்க. ஆனால் சக்ஸஸ் ஆக்கிடுவீங்க. அது சனி பகவான் உங்களுக்கு 3ல் உட்காந்து எடுக்கிற காரியத்தை சக்ஸஸ் பண்ண வச்சிருவார். இருந்த போதிலும் இந்த கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால கேதுவுக்கு பிள்ளையார பிடிச்சிக்கிங்க. ஒரு 13 சுற்று டெய்லி சுற்றி வாங்க குளிச்சுட்டு. கேதுவால் ஏற்படக்கூடிய தீமையான, கேதுவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. 1ஆம் இடத்துல கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது. இருந்தாலும் உச்சநிலையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இப்போ ராகு கேதுவை பார்த்தோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். இந்த 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இது வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஒரு இது இருந்துச்சுங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த 2.5 வருஷத்தில் கொடுப்பார். அதை நம்ம ஒரு வருட பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பிளவ வருட பலனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுப்பார். சனி கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அபரீதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு, ஸ்தான பலம் சூப்பருங்க. சனி பகவான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு. ஆனால் முயற்சிகள் இறங்கி நீங்கள் செய்யணும். பார்வை பலம்னு எடுத்துட்டிங்கன்னா மீனத்தை பார்ப்பார். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இல்லை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் இப்போ உங்களுடைய பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு அக்கம் பக்கம் உள்ள பங்காளிகள் சண்டைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். கடகத்தை குரு பார்ப்பார். கடகத்தை குரு பார்க்கும்பொழுது என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா,
உங்களுக்கு கடகம் என்பது 9ஆம் இடம். 9ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. இது காம்பன்சேட்டாக நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு. பாக்கிய குறைவு. தந்தை வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவீங்க இல்லையா, போய் வேலை பார்ப்பீங்க இல்லையா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை தடாரடியாக வந்துடும். அங்கே போய் எதாவது கன்ஃபியூஷன், ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட்டு அப்படின்னு எதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டை பார்த்ததுன்னு சொன்னாலே பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் போகாமல் இருக்க வேண்டாம். போங்க, போய் வேலை பாருங்கள், இல்லை தொழிலை பாருங்கள். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவ வருஷம் அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது. நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.